ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம 9 வீடியோஸ் இதில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இது 10வது வீடியோ. இந்த 10வது வீடியோவில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பவர் மெஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குறது 10வது வீடியோ. இதில் நம்ம மெஷின், ஒரு பவர் மெஷினுடைய பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சின்ன மெஷினுக்கு பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த பவர் மெஷின் அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மெஷின் என்னுடைய ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க மெஷின். இதனுடைய பார்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக ஒரு பவர் மெஷின் அப்படின்னா டாப் டு பாட்டம் வரைக்கும், மேலே நூல் போடுற ஸ்டாண்ட்ல இருந்து கீழே நம்ம பெடல் பண்ணுற அந்த இது வரைக்கும் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டா தான் டக்குன்னு அதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அந்த நேம் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிறதுலே டாப்பாக ரொம்ப ஹைட்டாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு த்ரெட் கைடு அப்படின்னா அந்த நூல் இதெல்லாமே அதில் போட்டு நம்ம அந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். மேலே எத்தனை அந்த ஸ்டாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் நம்ம நூல் போட்டு தைக்கும் போது உங்களுக்கு அந்த நூல் பிரேக் ஆகாமல் கொஞ்சம் நல்லா கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அதனால தான் உங்களுக்கு அத்தனை கைடு, அத்தனை டென்ஷன், அத்தனை லிவர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய வர ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குறையும். அதாவது த்ரெட்டிங்லேயும் சரி, ஸ்டிச் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வர சின்ன சின்ன மிஸ்டேக் உங்களுக்கு குறையும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த ஹோல், அந்த ஸ்டாண்டில் இருக்க ஹோல் உங்களுக்கு த்ரெட் கைடு. அடுத்தது த்ரெட்டு ஸ்பிண்டில் அப்படிம்போம், அதாவது ஸ்பூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நமக்கு ஒரு நூல் போடுறதுக்கான 2 இது இருக்கும். ஒவ்வொரு மிஷினில் 3 இது கூட இருக்கும். இப்போ இது நம்ம த்ரெட்டை உள்ள அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கான, அதாவது 2 த்ரெட்டு 3 த்ரெட்டு எது வேணுமோ அந்த கலர் நம்ம அதில் போட்டு வச்சுக்கலாம். அது 2. அடுத்து த்ரெட்டு ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பிளேட் மாதிரி 2 கொடுத்துருப்பாங்க. அதை அந்த ஸ்டாண்டில் நமக்கு பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு ஸ்பிண்டில் சொல்லலாம், நம்ம ஸ்பூல் பின் அப்படின்னு சின்ன இதில் நம்ம பார்த்துருப்போம். அது நமக்கு கீழே அந்த மெஷினில் ஒரு ஹோல் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டை நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம், மேலே இருக்கிறதுலையும் போட்டுக்கலாம். அப்படி மேலே இருக்கிறதுல போட்டால் இது நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இதில் போடுற மாதிரி இருந்தால், மேலே இதிலெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம இதில் கீழே இருக்க அந்த இதில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் வீல்னா உங்களுக்கு தெரியும், சின்ன மிஷின்லேயும் அந்த வீல் இருக்கும், பெரிய மிஷின்லேயும் அந்த வீல் இருக்கும். அது நமக்கு எப்போவுமே அந்த இது நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான். சின்ன மிஷினில் தான் நம்ம கையில் டச் பண்ணுவோம். பவர் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம காலில் தான் அந்த இது எல்லாமே. ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக போகும்போது நம்ம கையை கொண்டு போய் அதில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது கையில் காயம் ஆகும். அதனால நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையுமே நம்ம ஒன்னா டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம், இல்லாட்டினா அந்த பெடல்ல பின்பக்கமா இது பண்ணி அந்த வீலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேண்ட் வீல் அப்படிங்கும்போது அது நம்ம கையில சுத்துறது அப்படிங்கிறதுனால கையை வச்சு அதை டச் பண்ண தேவையில்லை. பவர் மெஷினை பொறுத்த வரைக்கும் அது ஓவர் ஸ்பீட் அப்படிங்கும்போது நம்ம கையை அதில் டச் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி ஒன்று இருக்கும். அது ரிவர்ஸ் ஸ்டிச் கண்ட்ரோல் பண்றது, அதாவது நம்ம பேக் ஸ்டிச்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சை நம்ம கண்ட்ரோல் பண்றது. பின்னாடியும் இது பண்ணிக்கலாம், முன்னாடி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இதெல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு நம்ம உள்ள இருக்க பெல்ட்டுக்கு மேல் பக்கமா தெரிஞ்சா துணி உள்ள போய் சிக்கும், நூல் சிக்கும் அப்படிங்கறதுனால மேல ஒரு கவர் உங்களுக்கு அதுல போட்டிருப்பாங்க. அந்த கவர் அதுல போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி, ஏதாவது கையும் உள்ள போகாது, துணி பிசுறு எதுவுமே உள்ள உங்களுக்கு அதுல லாக் ஆகாது. ஏன்னா அந்த மாதிரி அந்த கவர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நூல் போய் சுத்த உங்களுக்கு அந்த பெல்ட் டேமேஜ் ஆகும். சீக்கிரமா உங்களுக்கு அந்த பெல்ட் உள்ள அடிக்கடி மாத்திர மாதிரி ஆயிரும். அதனால அந்த கவர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பாபின் சுத்துறதுக்காக வைண்டர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பாபின் சுத்திக்கலாம். இதனுடைய ப்ரொசீஜர், த்ரெட்டிங் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் சொல்றேன். இப்போ இந்த பார்ட்ஸை மட்டும் நீங்க ஒரு தடவை எல்லாம் பார்த்து அதை நோட் பண்ணி மைண்ட்ல நீங்க நல்லா செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாபினுக்கு உள்ள அந்த வைண்ட் பண்றதுக்கான அந்த ஸ்டாண்ட் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்றது ஆஃப் பண்றதுக்கு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த இதுல இருந்து தான் நமக்கு வந்து ஒரு லாங் ஒயர் கொடுத்து நம்ம வந்து சுவிட்ச் பாக்ஸ்ல வந்து பின் பண்ற மாதிரி நல்ல ஹெவியான ஒரு ஒயர் வந்து நமக்கு பிளக்கோட கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிரீன் கலர் பட்டன் வந்து ஆன் பண்றதுக்கும் ரெட் கலர் பட்டன் வந்து ஆஃப் பண்றதுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஆன் பண்ண உடனே பெடல் அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. மோட்டர் வைண்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பெடல் பண்ணணும். இல்லாட்டினா சீக்கிரம் வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ஃபால்ட் ஆயிரும். எப்பவுமே ஆன் பண்ணி சவுண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பெடல் பண்ண ஆரம்பிங்க. பெடல் பண்ண சுவிட்ச் போட வேண்டாம். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெல்ட் வந்து சீக்கிரம் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலா ஓவரால் அந்த மேலே இருக்கிறத வந்து நம்ம ஹெட்னு சொல்லுவோம். அதாவது அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஆனா அதை டோட்டலா வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதை வந்து பெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹெட்டுக்கு கீழே இருக்க அந்த ஒரு செவ்வகமா இருக்கிறத வந்து நம்ம பெட்னு சொல்லுவோம். இந்த மிஷின்ல ஒவ்வொரு பார்ட்ஸையுமே நீங்க பார்க்கும்போது உங்க மிஷின்ல அது இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. சின்ன மிஷினுக்கு வேணும்னாலும் அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே நாங்க இதே மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இப்போ இந்த பவர் மிஷின்ல இருக்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேபிள் நமக்கு வந்து எவ்வளோ இதா கொடுத்துருக்காங்க, பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள்ல வந்து நிறைய கலர்ஸ் வரும், டிசைன்ஸ் வரும், பிளெயின் வரும், இது வரும், நிறைய வரும். ஆனா மேக்சிமம் வந்து நீங்க வாங்கும்போது இந்த கார்னர் வந்து கரெக்டா வர்ற மாதிரி, இந்த வளைஞ்ச மாதிரி எல்லாம் இருந்தா உங்களுக்கு அதுல ஒரு சில இது வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த கீறி விடும்போது அந்த ஸ்ட்ரைட் லைன் வரணும் அப்படிங்கும்போது இந்த கார்னர்ல வச்சு நம்ம பிரஸ் பண்ணுவோம் நகத்துல. அந்த மாதிரி வேணும் அப்படிங்கும்போது மோல்டு அந்த இது வளைஞ்ச மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ. ஏன்னா அது வந்து உங்களுக்கு துணி பிளெக்சிபிளா போகிறதுக்காக தான் அந்த பிளேட் டேபிள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அதை ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கார்னராக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த டாட் பிடிக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல வச்சு நம்ம மடிக்கிறது பண்ணுறதெல்லாம் செய்யறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஒரு சில டேபிளில் வந்து இன்ச்சு கணக்கு கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டர் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ச்சு கணக்கு அந்த சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அதுலேயே அப்படியே மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேபிள் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல் டிராயர். இது வந்து நம்ம எல்லா டூல்ஸையுமே உள்ள போட்டு வச்சுக்கலாம். உள்ள வைக்கிறதுக்கு அது நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அது உங்களுக்கு நிறைய டிராயர்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலயும் எல்லா மிஷின்லயும் இருக்கிறது தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் மாதிரி, அதாவது நம்ம உள்ள வந்து ஆயில் வந்து ஊற்றி வச்சிருப்போம் பவர் மிஷின்ல. அதுக்கான கீழே வந்து பேன். நார்மல் மெஷின்ல அதெல்லாம் ஓப்பனா இருக்கும், பவர் மெஷின்ல க்ளோஸ்டா இருக்கும். ஏன்னா ஆயில் அதுல இருக்கிறனால அந்த ஆயில் வந்து எங்கேயுமே லீக் ஆகாம துணி டேமேஜ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறனால அது ஃபுல்லாவே கவரா தான் இருக்கும். அப்படியே அந்த மேல இருக்க அந்த ஹெட்டை வந்து நீங்க உள்ள ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம லிட்டர் கணக்குல ஆயில் ஊத்துற மாதிரி தான் இருக்கும். 1 லிட்டர் அதுல வந்து உங்களுக்கு அளவு கொடுத்துருப்பாங்க, லோ ஹைன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க மேக்சிமம் வந்து அதை ஹையில இருக்கிற மாதிரியே ஆயில் ஊத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப டேமேஜ் ஆகாம ரொம்ப அழுக்காகாம. அதுல வந்து ஒரு மேக்னெட் மாதிரி கூட ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மேக்னெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குண்டூசி ஊசி ஏதாவது உளுந்தா கூட அது போய் அதுல வந்து ஒட்டிக்கும். மற்றபடி உங்களுக்கு மேல வந்து ஆயில் வந்து நமக்கு மிஷின்ல வந்து ரன் ஆகும் உள்ள. அது வந்து நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம சுத்தமா ஆயில் வந்து உள்ள வேணும், எந்த டஸ்ட்டும் இல்லாம நீட்டா இருக்கணும். ஆனா அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து அதை நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா மோட்டர் ஒன்று இருக்கும். அது வந்து பெரிய மோட்டராகவே இருக்கும். அது வந்து நமக்கு அதுக்குள்ள நம்ம எந்த ஒரு பார்ட்ஸும் நம்ம பார்க்க தேவையில்லை. அதுல வந்து நம்ம கரெக்டா அதுக்கு ஆயில் அதுவே பண்ணிக்கிறனால நமக்கு மேக்சிமம் நம்ம கொடுக்குற பவர் சப்ளையும் நம்ம கொடுக்குற அந்த வெளியில இருந்து நம்ம கொடுக்குற அந்த பெடல் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டே இருந்தா போதும். அந்த இதுல வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் நமக்கு வராது. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு தான். ஹைட்டு நம்மளுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு உள்ள வந்து 2 கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அதை வந்து நம்ம காலை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் ஹேண்ட்ல நம்ம பெடலை போட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம அதுல வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்டாண்டு கீழே இருக்க பிளேட் வந்து நம்ம ஸ்டாண்டுன்னு சொல்றோம். அதாவது நிறைய இதுல ஒவ்வொரு பெடல்னு சொல்லுவோம், ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். நம்ம எப்படி லிஃப்ட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம நார்மல் மிஷின் அப்படிங்கும்போது நம்ம பெடல் பண்ற மாதிரியே இருக்கும் முன்னாடி பின்னாடியும். இதுவும் அதே தான். ஆனா இது வந்து நம்ம மூவ் தான் பண்றோம். லைட்டா முன்னாடி வந்து நம்ம டச் பண்றதை பொறுத்து தான் அந்த ஸ்பீடு வந்து நமக்கு போகும். பின்னாடி நீங்க அமுத்திட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அந்த இதை வந்து நீங்க கரெக்டா ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது முன்னாடி எவ்வளோ பிரஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். பேக்ல பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெஷின் அப்படியே ஸ்டாப் ஆயிரும்.
அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் மாதிரி தான். பேக்கில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மெஷின் ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு லிவர்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வேணும் அப்படின்னா அந்த இதை வந்து நல்லா பிளேட்டை வந்து கீழே இறக்கிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணாதான் மெஷின் வந்து ஸ்பீடு போகும். இதுவே நல்லா மேலே தூக்கி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் வந்து அந்த பிளேட் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா லைட்டாக மூவ் பண்ணாவே உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதனால அந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்து நீங்கள் அதில் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே தான் நான் சொல்லியிருக்கேன், கீழே வந்து அந்த இது இருக்குது, இந்த ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு எந்த இதுக்கு வேணுமோ அந்த கேப் விட்டுருப்பாங்க, எந்த இடத்துக்கு வேணுமோ உங்களுக்கு உட்காரும்போது பெடல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அதையுமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஹோல்டிங் கிரிப்பாக கீழே ரப்பர் வீல் மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு கீழே ஹோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஓவரால் எல்லா பார்ட்ஸுமே வந்து இதில் வந்திருக்கு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள்லேயே வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே நீங்கள் பாபின் த்ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுமே வந்து நமக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே ஹெட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம வந்து மண்டைன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம பழைய இதில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் இருக்க பார்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் வீல் தான். அது இதில் நல்லாவே உங்களுக்கு தெரியும், வீல் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து த்ரெட் ஸ்பிண்டில், இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்பூல் பின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஒவ்வொரு மெஷினுக்கு தகுந்த மாதிரி 1, 2, 3 எப்படி வேணாலும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நம்ம வந்து த்ரெட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ரெகுலேட்டர்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு பாரை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி கொடுக்குதோ அந்த டைட் பண்ணும்போது அந்த கீழே வந்து அந்த ஃபீடு ப்ரெஷர் ஃபுட்டு வந்து உங்களுக்கு கீழே டைட் ஆகும். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட் கைடு கொடுத்துருப்பாங்க. அந்த கைடில் வந்து 3 ஹோல் இருக்கும். அந்த 3 ஹோலில் நீங்கள் 2 ஹோல் யூஸ் பண்ணிக்கலாம். 3மே யூஸ் பண்ணணும்னு இல்லை, நமக்கு த்ரெட்டு எதில் போட்டால் ஈஸியாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேக்கப் லிவர், இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் அந்த லிவர் போய் வந்துட்டு இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து மேலேயும் கீழேயும் இழுத்து கொடுக்குற மாதிரி அது வந்து எப்போவுமே அது அசைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் த்ரெட் கைடு, கீழே வந்து த்ரெட் கைடு இருக்கும். அது வந்து அந்த ஸ்ப்ரிங் அந்த டென்ஷனை ஒட்டி மேல் பக்கம் வந்து 2 கைடு இருக்கும். ஒன்று வந்து அந்த இதுலேயே வந்து ஒரு கம்பி மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி கொடுத்து 2 லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க, 2 கைடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடில் த்ரெட்டு டென்ஷன் கரெக்ட் பண்ணுறது. இந்த டென்ஷன்னாவே உங்களுக்கு தெரியும், அது எல்லா மெஷின்லேயும் இருக்கும். ஒரு ஸ்ப்ரிங்கு, 2 பிளேட்டு, 2 பக்கமே வந்து அதுக்கு சப்போர்ட்டாக 2 கைடு மாதிரி கொடுத்து அதை போட்டிருப்பாங்க. அதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்பியும் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து நல்லா ஸ்க்ரூவும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை டைட் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கீழே இருந்து வர்ற பாபினுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்க த்ரெட்டை வந்து நம்ம அதை டைட் பண்ணி லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டென்ஷன் வந்து நமக்கு ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் வந்து ஈவனாக வர்ற மாதிரி நமக்கு அது கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீடில் பார் இருக்கும். அந்த பாரில் வந்து நீடில் நம்ம வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். அதே மாதிரி ப்ரெஷர் ஃபுட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பண்ணி இறக்கும் போது நம்ம அந்த அதாவது நான் அதான் சொல்லுவோம், ஜிப்பர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், சிங்கிள் கைடுன்னு சொல்லுவோம். அது எல்லாமே வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டு தான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சு வந்து லென்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டர் இருக்குது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச்சு வந்து சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டிச்சு ரெகுலேட்டர் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து அந்த ஸ்டிச் அட்ஜஸ்ட்மெண்ட் பார் சொல்லியிருக்கேன். அந்த பாரை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது வந்து லூஸாக கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வந்து ரெகுலேட்டர் மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், டேமேஜ் ஆயிரும், அந்த உள்ள இது டேமேஜ் ஆயிரும். அதனால அப்படி பண்ணாதீங்க. அந்த லிவரை டச் பண்ணிட்டு அது கீழே இறக்கிட்டு நீங்க சுத்துனீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து அந்த இது வந்து ரொட்டேட் ஆகும். அதனால அந்த மாதிரி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வந்து நம்ம தொடையில வந்து ஒரு நீ இது பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து தட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த லிஃப்ட் ஆகும், நம்ம ப்ரெஷர் ஃபுட் வந்து லிஃப்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு எல்லா மிஷின்லையுமே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பிளாக்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக நம்ம நீக்கு நேராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே பெடல் பண்ணும்போது அந்த நீனால அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே லிஃப்ட் ஆகிக்கும். அது லிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து உள்ள நம்ம துணி வைக்கிறது எடுக்கிறது எல்லாமே அதை வச்சு பண்ணிக்குவோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பாபின் வந்து வைண்ட் பண்ணுறீங்க
அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து கீழே வந்து ப்ரெஸ் ஆகி இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஃபுட்டும் டேமேஜ் ஆகும், கீழே இருக்க அந்த டீத்தும் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால அதை லிஃப்ட் பண்ணணும். இப்போ இந்த நாபை வந்து நம்ம மேலே தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட்லேயே இருக்கும், ப்ரெஷர் ஃபுட் வந்து மேலேயே இருக்கும். அப்போதான் வந்து நீங்கள் பாபின் வந்து வைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அந்த இதில் பார்க்கும்போது 2 ஸ்க்ரூ போட்டு ஒரு பிளேட் இருக்கு. இது வந்து நம்ம அந்த வர அந்த டீத்து அந்த பல்ல வந்து கவர் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் பிளேட் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆயிலிங் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ள நிறைய டஸ்ட் வந்து சேர்ந்துரும். அப்போ ஏன்னா நூல் வந்து நிறைய பிசுறு வந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து டஸ்ட் வந்து சேர்ந்துரும். அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை நம்ம ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள இருக்க அந்த பிசுறு எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்லைடு பிளேட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் இருக்கும், நம்ம விரல உள்ள விட்டு அதை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். அது ஏன் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா தான் உள்ள வந்து அந்த ஷெட்டில் வந்து நமக்கு தெரியும். அதுல வந்து உள்ள எப்படி நம்ம வந்து பாபின் கேஸ் உள்ள மாட்டி அதை ஷெட்டில் எப்படி பிரஸ் பண்றது அப்படிங்கறத வந்து அந்த ஹோலை அந்த இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். கொஞ்சம் நாளாக நம்ம அந்த இதை பிளேட் ஓப்பன் பண்ணாமையே நம்ம உள்ள வந்து அந்த கரெக்டா அந்த எப்பவுமே சீட் பண்ற அந்த பொசிஷன்ல வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அது லாக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும்போது நமக்கே தெரியும் அது லாக் ஆயிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள பாபின்ல வந்து சரியா நூல் வைண்ட் ஆகாம ஏதாவது லூஸு பிசுறு வந்து நீட்டிட்டு ஏதாவது ஸ்ட்ரக் ஆகி மிஷின் ரன் ஆகாத மாதிரி இருந்தா கூட இந்த நீங்க ஸ்லைட் பிளேட்டை ஓப்பன் பண்ணினாவே உள்ள வந்து என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியும். ஏன்னா அதை பார்த்தாவே உங்களுக்கு கேஸ்ல வந்து நூல் சுத்தி இருக்கிறது நல்லாவே தெரியும். அதனால இந்த ஸ்லைட் பிளேட்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன பிசுறுனா இப்படியே எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம மேல இருக்க அந்த ஹெட்டை வந்து திருப்பி தான் உள்ள இருக்கிற பிசுறெல்லாம் நம்ம எடுத்து கிளீன் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம ஹோல்டு பண்ணி கீழே வைக்கும்போது இந்த பொசிஷனில் இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கீழே எப்பவுமே வந்து அந்த உள்ள அந்த டீத்து அதாவது அந்த ஃபீட் டாக்னு சொல்கிறோம் அந்த இது பல்லு வந்து நமக்கு எப்பவுமே மேலே வந்து எப்பவும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் உறைஞ்சிட்டே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு மேலேயும் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்க அந்த டீத்தும் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும், மேலே இருக்க அந்த ஃபுட்டும் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகும். அதனால எப்பவுமே நீங்கள் மிஷினை வந்து நிறுத்தி வைக்கும்போது கீழே இருக்க அந்த பல் வந்து கீழே இறங்கின மாதிரி தான் இருக்கணும், மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீடில் வந்து உள்ள ஒரு கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க, அதை வந்து நல்லா உள்ள டிப் பண்ணி நிறுத்திக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம தெரியாதனமா இது பண்ணா கூட கையில வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும். அந்த உள்ள துணி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு அந்த ப்ரெஷர்னால அந்த எந்த ஒரு பார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு எப்பவுமே டேமேஜ் ஆகாம இருக்கும். அதனால மிஷினை நீங்க நிறுத்தும் போது பவர் ஆஃப் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீல் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த உள்ள டீத்தை வந்து உள்ளே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி உள்ள ஒரு கிளாத் ஒன்று எப்போவுமே ஒரு ரஃபாக ஒரு கிளாத்தை கொஞ்சம் திக்காக இருக்க ஒரு கிளாத்தை கொடுத்து நீடில் வந்து ஹோல்டு பண்ணி நீங்கள் அந்த மாதிரி நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி அதையும் லிஃப்ட் பண்ணி வச்சுக்காதீங்க, கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட்டையுமே வந்து நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு மிஷினில் வந்து நிறையா சேஃப்டி, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் டேமேஜ் ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம மிஷினை ஓப்பன் பண்ணும்போது உள்ள பாபின் கேஸில் இருந்து மேலே இருந்து எல்லா இருக்கிற டஸ்ட்டையுமே நல்லா ஒரு கிளாத் வந்து தொடச்சி எடுத்துடணும். ஆயிலிங் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை, அது வந்து லைட்டாக ஒரே ஒரு டிராப் மட்டும் அந்த கேஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் விட்டிங்கன்னா போதும். மற்ற இடத்துல எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயிலிங் வந்து உங்களுக்கு அதுவே பண்ணிக்கும். அதனால அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒரு மிஷினோடைய பார்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதனுடைய நேம் எல்லாம் போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது ஒவ்வொரு பார்ட்ஸோடைய இங்கிலீஷ் நேமும் போட்டால் உங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம். நெட்லேயே பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு நேம் இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதை எப்படி நம்ம சொல்லி யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். அதனால் அந்த பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் மெஷின் அப்படின்னு போட்டு ஃபுல்லாக அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு, அதாவது ஃப்ரீ டைம் இருந்தால் அதெல்லாம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது சொல்றதையே நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அது என்னென்ன பார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா என்னென்ன இத்தனை பார்ட்ஸ் இருக்கு, நம்ம இது என்னன்னு தெரியாம இருந்திருப்போம். இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எல்லா ரெக்கார்டு இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்றேன்னு சொல்றீங்க, அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதை பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்க தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.